நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த ஆண்டு முழுமையாக தேவன் நம்மை கிருபையாக தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு வந்தார். இந்த ஆண்டுடைய இன்னும் ஒரு நாளிலே இந்த ஆண்டை முடிக்கப் போகிறோம். ஒரு புதிய ஆண்டை சந்திக்கப் போகிறோம். இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 102 சங்கீதம் 27 வசனம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த ஆண்டு முடிந்து புதிய ஆண்டை பார்க்க போகிறோம். ஆம், ஒவ்வொரு ஆண்டும் முடிகிறது. நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒருடைய வாழ்க்கையும் முடிகின்ற வாழ்க்கையே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இந்த ஆண்டிலே ஒருவேளை அநேக காரியங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு சில காரியங்கள் சந்திக்கப்படாமல் இருப்பதினாலே சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய ஆண்டுகள் முடிவில்லை. புதிய ஆண்டிலும் கூட தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்யவும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் பார்க்கும்போது நீரோ மாறாதவராய் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. அதோடு மாத்திரமல்ல, தேவன் மாறாதவராய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த போது எப்படி இருந்தாரோ அதுபோல மோசேயின் காலத்திலே மோசே அவர் நாமம் என்னவென்று கேட்கின்ற போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவராகவே இருக்கிறேன்னு சொல்லி நாம் சொல்கிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாது, அவரும் மாறாதவர். அவருடைய ஆண்டுகளும் முடிவில்லாதபடியினாலே இந்த ஆண்டில் ஒரு சில காரியங்கள் நிறைவு பெறாமல் இருந்தாலும் கூட புதிய ஆண்டிலே தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாளைய கடைசி நாளிலே தேவனை நோக்கி மனதார ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி இந்த ஆண்டை முடிப்போம். புதிய ஆண்டிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். காரணம், அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படலாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படலாய் வந்திடுவார். காத்தலர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்று என்றும் நாளை என்றும் மாறாதவர். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உங்களுடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை என்று நாம் பார்த்த வண்ணமாக சோர்வில்லாதபடிக்கு இந்த ஆண்டுடைய இறுதி நாட்களை நாம் மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து தேவனை ஸ்தோத்திரித்து கடந்து போவோம். புதிய ஆண்டிலும் கூட தேவன் நம் வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. எல்லாருக்கும் முடிவு உண்டு. ஆண்டுகள் மாறலாம். உடைய ஆண்டுகளுக்கு முடிவே இல்லாதபடியினாலே நீர் தாமே அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமையுடன் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆண்டு ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தது நடக்காமல் இருந்தாலும் கூட நீர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும். உடைய ஆண்டுகளுக்கு முடிவில்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.